எனக்கு தெரிஞ்சு நான் சின்னதில் தெரிஞ்சுக்கிட்ட வரலாறு இதுதான். தான்தோன்றி அம்பிகை வந்து இந்த கோட்டமேட்டில் இருந்து மாடுகளெல்லாம் நிறைய வருமாம்மா. அப்போ அதில் ஒரு மாடு வந்து டெய்லி அங்கே போய் நின்றுட்டு இருந்து தான் பால் சுரந்துட்டே இருந்திருக்குது. அது மாட்டுக்காரர் அதில் மட்டும் பால் குறைவாகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்குறாரு. அப்போ வந்து அந்த மாடு பால் கறக்கிற இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அந்த இடத்த போய் பார்த்துருக்குறாங்க. அங்கே எதுவும் இல்லை, புல்லு முதர் மாதிரி முண்டி கிடந்திருக்குது. அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஊர்க்காரெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்த வெட்டி பார்த்துருக்குறாங்க. அப்படி வெட்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற நம்ம தான்தோன்றி அம்பிகையோட சுயம்பு வந்து அந்த இடத்துல இருந்தது. இப்போது கடப்பாறையில் அதை வெட்டும்போது, மம்முட்டியில் வெட்டும்போது அந்த மண்டையில் வந்து அடிபட்டுருது, தலையில் அடிபட்டு ரத்தம் பீறிட்டு வருது. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க அது கல் இல்லை, தெய்வம் அப்படின்னு. அப்போ தானாக வந்த தான்தோன்றி அம்மன்னு பேர் சூட்டி அந்த அந்த சுயம்புவாக இருந்த அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்து அவடத்தையே இருந்த இடத்துலையே நட்டுறாங்க. நட்டுட்டு அந்த காயத்துக்கு வந்து ரத்தம் பீறிட்டு வந்த அந்த காயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தலையில் வந்து நம்ம இடது கை பக்கம், ஆத்தாவோட இடது கை பக்கம் பார்த்திங்கன்னா தலையில் குழி மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து சந்தன பத்து போட்டுட்டு போட்டுட்டு தான் இருந்துக்கிறாங்க அந்த காயத்துக்கு. நம்ம மனதைரியம் கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும்தான் இது வரைக்கும் கொடுத்து என்னை காப்பாற்றிட்டு இருக்குது. இது உண்மை. ஆத்தாவோட மகிமைக்கு அளவே கிடையாது. நம்ம மனதைரியம் கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும்தான் இது வரைக்கும் கொடுத்து என்னை காப்பாற்றிட்டு இருக்குது. இது உண்மை. ஆத்தாவோட மகிமைக்கு அளவே கிடையாது.